அடுத்தது மூன்றாவது, நம்முடைய கரங்களை கொண்டே நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதுங்க, நம்முடைய கரங்களை கொண்டே ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவர். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் இப்ப எப்படி நடத்துறாருன்னா, அவங்க உழைத்து அந்த உழைப்பிலிருந்து அவங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ கானானுக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அவர்கள் நிலத்தை பண்படுத்தவும் பயிரிடவும் ஆரம்பித்தார்கள். அந்த பயிரை ஆண்டவர் விளைய செய்தார். அல்லேலூயா, ஆமென். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசம் வானத்தின் மழை நீரை குடிக்கிற தேசம். அதில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் செழிப்பாய் வளருகிற தேசம். இஸ்ரேல்ல தான் டெக்னாலஜி ஜாஸ்தி, விவசாயமே அங்கதான். அங்கிருந்து எல்லாம் கத்துட்டு வந்து இங்க எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சதே இஸ்ரேல்ல தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையே இஸ்ரவேல்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு? அவர்களை உழைக்க வைக்கிறார். தேவ பிள்ளையே, அப்படியானால் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு நடத்துவார், இயற்கையில அற்புதங்களை செய்து நடத்துவார், நம்மை உழைக்க வைத்து நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம உழைக்க வேண்டிய காலத்துல என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரையே எதிர்பார்த்து இருக்க கூடாது. அவரை நம்பி இருக்கணும். நம்ம வேலையை செய்யணும். படிச்சாதான் பரீட்சையில் எழுத முடியும். படிக்காமயே ஆண்டவர் உதவி செய்வார்னா ஒரு பேப்பர்ல போய் என்ன எழுதுவீங்க? படிக்கும் பொழுது அதை மறைஞ்சு போனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். அந்த மாதிரி நம்ம உழைக்க வேண்டும், உழைக்கணும். சரிங்களா? ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால பஞ்ச காலத்துல விதைச்சானா, மழை இல்லாத காலத்துல விதைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுடைய பயிர் என்ன செஞ்சாருங்க? விளைய செய்தார். 100 மடங்கு பலனை அறுத்தார். தேவ பிள்ளை, நம்முடைய கையை கொண்டு நம்ம உழைக்க வேண்டும், வேலை செய்யணும், பாடுபடணும். அந்த உழைப்புல வருகிற வருமானத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடு.